முத்தைத் தரு பத்தித் திருநகை வெண்முத்தைப் போன்ற அழகிய பற்களும் இளநகையும் கொண்ட முருகனே, தேவயானை தேவியின் தலைவனே, சக்திவேல் ஆயுதமேந்திய சரவணபவனே, மோக்ஷமென்னும் வீட்டிற்கு ஒப்பற்ற விதையாக விளங்கும் ஞானகுருவே, சிவபெருளானுக்கும் தேவர்களுக்கும் குருவானவன், ஓமெனும் வேதங்களின் மூல மந்திரத்தை முக்கண்ணர் பரமசிவனார்க்கே உபதேசித்தவனே, பிரம்மா திருமாலாகிய இருவரும் 33 தேவர்களும் உன் திருவடிகளைப் பணிந்து நிற்க. திருவிளையாடல்கள். ராவணனின் 10 தலைகள் சிதறிவிழ அம்பு எய்தவனே, மந்தரமலையை மத்தாகக் கொண்டு பார்க்கடலை கடைந்தவனே, ஒரு பகற்பொழுதை சக்கராயுதத்தால் இரவாக்கியவனே, அர்ஜுனனுக்குத் தேர்ப்பாகனாய் வந்து தேரைச் செலுத்தியவனே, பரம்பொருள். நீலமேகவண்ணன் திருமாலும் பாராட்டும் பரம்பொருளே, கருணையுடன் என்னை ரட்சிக்கும் நாள் ஒரு நாளாவது உண்டோ முருகா? அசுர சம்ஹாரம், கோர தாண்டவம். தித்தித்தெய் என்ற தாளத்துக்கு சிலம்பொலியொலிக்க, காளிதேவி நாட்டிய பாதங்கள் வைத்து திசையெல்லாம் தாண்டவம் செய்ய, கழுகுகளும் பேய்களும் உடன் ஆட, 8 திக்குகளிலும் அஷ்டபைரவர்கள் இந்த கோர கூத்தைக் காக்க. போர்க்கள ஓசை. தொக்குத்தொகு தொக்குத்தொகு திரிகடக என்ற தாள ஓசை எழ, பற்பல பறைகள் ஒரே தாளத்தில் முழங்க, போர்க்களத்தில் கிழக்கோட்டான்கள் குக்கு குக்கு குகுகுகுகு என்ற ஓசையுடன் சுழன்று மேலே எழ, விரோத மனம் கொண்ட அசுரர்களை வெட்டி வீழ்த்தி கிரௌஞ்சகிரியை தூளாக்கியவனே, தர்ம மார்க்கத்துக்குப் பொருந்த போர் செய்ய வல்ல எங்கள் பெருமாளே, சரணம் முருகா, சரணம் பெருமாளே.